போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் வழங்க எமது செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். இந்த கைது தொடர்பான முழு விவரங்கள். சுமார் 2000 கோடி வரை மதிப்பிலான இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இந்தியா முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த வழக்கு. தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சியில் இருந்த ஒரு நபர், திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்த நபர் ஜாஃபர் சாதிக் என்ற இந்த நபர் இந்த வழக்குல ஒரு முக்கியமான இதனுடைய இந்த கடத்தல், இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலினுடைய ஒரு கும்பல் தலைவனாக அந்த நபர் செயல்பட்டார் என்று இது தொடர்பாக விசாரணை நடத்திய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, தேசிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அந்த ஒரு அறிக்கை வெளியிட்டு அவரை தேடி வருவதாகவும் தெரிவித்தார்கள். இந்த வழக்கில் 3 பேரை கைதும் செய்திருந்தார்கள். அவர் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் சலீம் உட்பட இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களையும் தேடி வருவதாக தெரிவித்திருந்த நிலையில ஜாஃபர் சாதிக் இது தொடர்ந்து கடந்த சில வருடங்களாக இந்த போதைப் பொருள் கடத்தலில முக்கிய ஒரு நபராக செயல்பட்டு இருக்கிறார். பல்வேறு துறைமுகங்கள் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் தெரிவித்திருந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவரை தேடக்கூடிய நடவடிக்கைகளை தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கு அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே சோதனை நடத்தி அது தொடர்பான விவரங்கள், அவர் எங்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற விவரங்கள் கிடைத்திருக்கிறதா அல்லது இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஏதும் ஆதாரங்கள், ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா என்ற சோதனையும் மேற்கொண்டார்கள். பல்வேறு கோணங்கள்ல மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில ஜாஃபர் சாதிக்கை இன்று கைது செய்திருக்கிறார்கள். வெளிநாடுக்கு அவர் தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கு தான் அனைத்து விமானங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே சுங்கத்துறையினுடைய ஒரு வழக்கு ஒன்றுல ஜாஃபர் சாதிக்கினுடைய இந்த பாஸ்போர்ட்டும் முடக்கப்பட்டிருந்ததுனால அவர் ஒரு போலி பாஸ்போர்ட் பயன்படுத்தி தான் ஒரு வெளிநாட்டிற்கு சென்று வந்திருக்கிறார் என்ற விவரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது போன்ற அந்த போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி வெளிநாட்டிற்கு எதுவும் தப்பிச் சென்றாரா என்று கடந்த ஒரு 20 நாட்களில் இருந்த அந்த பயண விவரங்களை அனைத்து விமான நிலையங்கள் மூலமாக, அந்த சர்வதேச விமானங்கள் இயங்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களிலும் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் மற்ற மத்திய ஏஜென்சிகளும், புலனாய்வு ஏஜென்சிகளும் இதில் இணைந்து இந்த விசாரணையை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஜாஃபர் சாதிக் எங்கு சென்றிருக்கலாம், குடும்பத்துடன் தலைமறைவான நிலையில அவர் எங்கு சென்றிருக்கலாம் என்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில காவல்துறை உதவியுடனும் அவரை தேடப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் ராஜஸ்தானில் வைத்து அந்த நபரை ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருப்பதாகவும் அங்கே ஒரு விடுதியிலே அவர் தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர் எப்படி சிக்கினார், அவர் எப்படி கைது செய்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இன்று மதியம் 2 மணி அளவில் அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய தலைமையகத்துல தொடர்பாக விளக்கமாக இது ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அப்பொழுது இந்த வழக்கில் உள்ள முக்கிய நபராக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுல மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு குறிப்பிட்டிருப்பது ஆஸ்திரேலியா, இந்தியா உள்ளிட்ட இந்த நாடுகள் மூலமாக, அதாவது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா உள்ளிட்ட அந்த நாடுகளினுடைய போதைப் பொருள் கடத்தல் வலைப்பின்னலினுடைய ஒரு தலைவனாக இந்த நபர் செயல்பட்டார், அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட தலைவனாக அந்த நபர் செயல்பட்டார் என்று NCB மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. எனவே பல்வேறு நாடுகளிலும் இந்த நபருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலினுடைய ஒரு தலைவனாக செயல்பட்டார் என்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. எனவே முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருப்பதனால இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது தொடர்பாக தற்பொழுது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரை கைது செய்யப்பட்டிருப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு முன்பாகவே அல்லது நேற்று இரவே அல்லது நள்ளிரவே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஜாஃபர் சாதிக்கை பிடித்திருக்கலாம். இதுவரையில் விடிய அவரிடம் விசாரணை நடத்திருக்கலாம். பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்று அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் எனும் பொழுது மத்திய போதைப் பொருள் தடுப்பினுடைய இயக்குநரை செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்பொழுது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் முக்கியமான தகவல்களை எல்லாம் செய்தியாளர் சந்திப்புல கொடுக்க இருக்கிறார் எனும் பொழுது ஏற்கனவே அவரிடம் குறைந்தது ஒரு 10 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கும். தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவருடைய கைது நடவடிக்கை என்பது அறிவிக்கப்பட்டிருப்பதனால ஏற்கனவே நேற்று இரவே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய அவருடைய விசாரணை வளையத்தில் அவர் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளுடைய பல்வேறு முக்கியமான தகவல்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புல கிடைக்கப்பெறும். அவர் எப்படி சிக்கினார் என்பது ஒரு புறம் இருக்க, இவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவர் தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார், ஒரு அரசியல் கட்சியில் இருந்திருக்கிறார். இவருடைய பல்வேறு முக்கிய நபர்கள் அவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். இது தவிர்த்து பல்வேறு வியாபாரங்கள், பல்வேறு தொழிலில் முதலீடு செய்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடம் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த
இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல தொடர்பு இருக்கிறது. இந்த முக்கிய நபர்கள் யாரும் அரசியல் சார்ந்த நபர்கள், அது தொழில் ரீதியான நபர்கள் யாரும் இதில் அவருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கும். அது குறித்த முக்கிய தகவல்கள் எல்லாம் இன்று இந்த செய்தியாளர் சந்திப்புல வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் அவர் எங்கே எதன் வழியாக அவர் தப்பிச் சென்றிருந்தார்? அதாவது டெல்லியில இந்த போதைப் பொருள் 50 கிலோ மதிப்பிலான இந்த சூடோஎஃபெட்ரின் என்ற இந்த போதைப் பொருள் சிக்கும் பொழுதே உடனடியாக தகவல் தெரிந்துதான் இவர் ஜாஃபர் சாதிக் அவருடைய கூட்டாளியுடன் அவருடைய குடும்பத்தினுடன் தலைமறைவாகிவிட்டார். அப்படி தலைமறைவானவுடன் அவர் எங்கு சென்றார், எங்கு இருந்து பதுங்கி இருந்தார் என்ற விவரங்கள் தொடர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள். அதன்படிதான் அதை பின்தொடர்ந்துதான் அவர் இன்று ராஜஸ்தானில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கார். பல்வேறு முக்கியமான தகவல்கள் எல்லாம் இந்த 2 மணி அளவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.